இந்த சொந்தத்தை குறித்து, சொந்தங்களை குறித்த ஒரு அறிவு ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நிறைய வேணும் அப்படின்றத ஆண்டவர் இருதயத்திலே கர்த்தர் பேசினார். பொதுவாக நம்ம எல்லாருமே தனியாக பிறக்கவில்லை. நமக்குன்னு ஒரு அம்மா, நமக்குன்னு ஒரு அப்பா, நமக்குன்னு ஒரு கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க, நமக்குன்னு மாமா மச்சான், சொந்தக்காரங்க, இப்படியே இந்த உலகத்தில் சொந்தங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற நிறைய பேர் இருக்கிறார். அப்படின்னா சொந்தக்காரங்க என்ன நினச்சிருவாங்களோ அதுக்காக பரவாயில்ல, நம்ம சர்ச்சுக்கு இந்த வாரம் வேணா லீவு கூட போட்டுக்கலாம், சொந்தக்காரங்க மத்தியில் நம்ம பெருமையாக இருக்கணும். தன்னுடைய வீட்டில் ஏதாவது நடந்தால் கூட நிறைய பேர் வெளியில் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னா சொந்தக்காரங்க மத்தியில் நமக்கு அவமானமாக போயிடும், சொந்தக்காரங்க நமக்கு ஒதுக்கி வச்சுருவாங்க, சொந்தக்காரங்க நம்முடைய திருமணத்திற்கெல்லாம் வரல அப்படின்னு சொன்னால் அது அவமானமாக போயிடும். இப்படியே சொந்தக்காரர்களை ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் ட்ரீட் பண்ணுற, அவர்களுக்கு பின்னாடியே கடந்து போகிற நிறைய பேர் இருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நீங்கள் இந்த சொந்தக்காரர்களை கையாளுகிறதுல உங்களுக்கும் எனக்கும் நிறைய ஞானம் கண்டிப்பாக அவசியம். சொந்தக்காரங்க வேண்டான்னு நான் சொல்லலை, சொந்தக்காரங்களுடைய எந்த ஐக்கியம் நமக்கு தேவையில்லை, அவர்களை நமக்கு எந்த ஃபங்க்ஷனும் கூப்பிட வேண்டாம் அப்படின்னெல்லாம் நான் சொல்லலை. நமக்கு இந்த உலகத்தில் சொந்தங்களை கொடுக்குறவர் கர்த்தர், சொந்தங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார், நமக்கு சொந்தக்காரங்களை அவசியம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை வாழாதபடி, தன்னுடைய குடும்பத்தை நடத்தாதபடி, தன்னுடைய சுயமாய் ஒரு சந்தோஷத்தில் கலந்து கொள்ளாதபடி அந்த சொந்தக்காரங்க என்னவா இருந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னால் கண்ணியாக மாறிடக்கூடாது, அவங்களுக்காகவே எல்லாம் பண்ணுறது மாதிரி மாறிடக்கூடாது. வீடு கட்டுறது எதுக்காக அப்படின்னு சொன்னால் நம்ம குடியிருக்கிறதுக்காக வீடு கட்டுறது தப்பு இல்லை, கார் வாங்குறது எனக்காக கார் வாங்குறது தவறல்ல, எனக்காக என்னுடைய பிள்ளைய கல்யாணம் பண்ணுறதுக்கு தவறல்ல. ஆனால் சொந்தக்காரங்களுக்காக நான் வீடு வாங்கியே ஆகணும், சொந்தக்காரங்களுக்காக நான் ஒரு காரை வாங்கியே ஆகணும், சொந்தக்காரங்களுக்காக இந்த ஜாதியில் தான் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், சொந்தக்காரங்களுக்காக என்னுடைய கல்யாணத்தை இவ்வளோ கிராண்டாக தான் நான் நடத்தணும், அப்படி என்கிற ஒரு நிலைமையிலே நீங்கள் வருவீர்களே ஆனால் அது உங்களுக்கு சமீப போக்கில் என்னவா மாறிடும் அப்படின்னா அதுவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். அதில் நீங்கள் ரொம்ப இழந்துருவீங்க, அது ரொம்ப வருத்தத்தை உங்களுக்கு கொடுத்துரும். நான் இந்த பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு விசை நம்முடைய ஒரு உடன் ஊழியர் ஒருத்தர் இருக்கார். அவருடைய இடத்துக்கு போகும்போது அந்த இடத்தினுடைய பக்கத்து இடத்துல ஒரு காட்டுக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர், அவர் கவுண்டர். அவர் நிறைய இடத்த சுற்றி அந்த எல்லாம் இருக்கிற எல்லா தோட்டமும் அவருடைய தான், கண்ணு கட்டாத தூரத்தில் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ தூரத்தில் கண்ணுக்கு தெரியாத தூரம். ஆனால் எப்போ பார்த்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும், அவருக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். ஒரு வெறும் பார்த்தீங்கன்னா ஒரு கைலி மாதிரி ஒன்றை கட்டிட்டு ஒரு டவலை போட்டுட்டு தான் வருவார். ஆனால் அவருடைய பேச்சில் எப்பொழுதுமே ஒரு திமிர்த்தனம், இந்த மாதிரிலாம் ஒரு உற்சாகம். ஆனால் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். சரி, அப்படியே நடந்து வரும்போது ஒரு தைரியமாக ஒரு வார்த்தையை போல்டாக சொல்லும்போது, அவன் என்ன கிடக்குறான், என்ன பேசிட்டு இருக்கான் அப்படிலாம் சொல்லும்போது தைரியமாக தான் இருக்கும். ஆனால் சமீபத்தில் அவரை நான் சந்திக்கும் போது அவர் ரொம்ப உடஞ்சி, ஆள் ரொம்ப ஒல்லியாகி, அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சே வரல, ரொம்ப குறைவாக பேசி நல்லா இருக்கிறேன் ஃபாதர், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவர் போனார். அப்போ பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்டேன், என்னாச்சு, அவருக்கு உடம்பு நல்லா இல்லையா, ஏன் இவ்வளோ டல்லாக பேசுகிறாரு? அது ஒன்றுமே இல்லை சார், அவருக்கு பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு, ஒரு பையன். அந்த பொண்ணை ரொம்ப நல்லா அவர் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் அந்த பொண்ணு திடீர்னு இப்போ அந்நிய மார்க்கத்தில் அப்படின்னா கவுண்டர்ஸ் அப்படின்றவங்க அவங்களுடைய கம்யூனிட்டிலே தான் அதிகமாக அந்த பொண்ணு கொடுத்து பெண் எடுப்பாங்க. வெளியில் அவங்க கொடுக்குறத விரும்ப மாட்டாங்க. அப்படி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்கன்னு நினச்சிட்டு அவங்க யாருமே அந்த மாதிரி விஷயத்தில் தலையிட மாட்டாங்க. ஆனால் இந்த பிள்ளை காலேஜ் படிக்கும்போது யாரையோ ஒருத்தர் அங்கே விரும்பி, அந்த பிள்ளை சொன்ன வார்த்தையை அவங்க அம்மா அப்பா கேட்கல அப்படின்னு உடனே வீட்டை விட்டு அவங்க போயிட்டாங்க. அவ போய் தனியாக குடும்பம் நடத்தி அவளை கல்யாணமாகி போயிட்டான். அந்த வருத்தம் அவருடைய இருதயத்தில், என் பிள்ளை இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டு போயிட்டா, சொந்தங்களுக்கு முன்னாடி நான் என் பேரை கெடுத்துட்டேன், இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேனே, நான் எவ்வளோ கிராண்டாக என் பிள்ளைங்களுடைய கல்யாணத்தை நடத்தணும்னு நினச்சேன். இப்படியே அவ்வளவு சொத்துடைய அந்த மகா பெரிய மனிதன் அவர் சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம் இந்த உலகத்தில். ஆனால் இந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதுவும் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் பிள்ளை போனதை குறித்து எனக்கு கவலை இல்லை பாஸ்டர், அவளுக்கு என்னைக்குனாலும் ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், நானும் அந்த பையனை மனுஷனை தான் பார்க்குறேன், அவனை நான் பார்க்கல, ஆனால் அவள் லவ் பண்ணுறது கூட எனக்கு தப்பு இல்லை பாஸ்டர், என்னுடைய ஆளில் ஒருத்தர் பண்ணக்கூடாதா, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் பண்ணியிருக்க கூடாதா, எங்கள் வம்சத்தில் இருக்கிற எல்லாரும் இப்போ பகைக்கிற மாதிரி ஆயிடுச்சே. அவர் முழுக்க முழுக்க பேசின அத்தனை வார்த்தையும் என் சொந்தக்காரத்துக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டா, என் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி என் பேரை கெடுத்துட்டா. அப்போ பிள்ளையை பற்றி அல்ல, பிள்ளை லவ் பண்றதை பற்றி அல்ல, இப்போ அவருடைய முன்னாடி நிற்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, என் சொந்தத்துக்கு முன்னாடி நான் இப்படி ஆயிட்டனே, என் சொந்தத்துக்கு முன்னாடி இப்படி நான் கேவலமாயிட்டனே. ஆனால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்தில் ஃபஸ்ட்டு நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறவங்க
ஃபஸ்ட்டு நம்மளை வேண்டான்னு சொல்கிறவங்க, ஃபஸ்ட்டு முதலிலே நம்மளை அங்கீகரிக்காதவர்கள். நீங்கள் இது அல்ல. நீங்கள் எவ்வளவு வளர்ந்தாலும், உங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு நல்லா இருந்தாலும், நீங்கள் யார்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னால், சொந்தக்காரங்கள்கிட்ட மட்டும் நீங்கள் வாங்குகிற பெயர் ரொம்ப நாள் அந்த பெயரோட இருக்க முடியாது. இப்போ நீங்கள் மனசில் எடுக்கணும், சொந்தக்காரங்கள்ட்ட பேர் வாங்கணும், சொந்தக்காரங்கள்ட்ட பேர் வாங்கணும், சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருக்கணும். சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. இந்த சொந்தக்காரனுக்கு முன்னாடி என்ன நல்லா வைங்க ஆண்டவரே, இந்த சொந்தக்காரனுக்கு முன்னாடி எனக்கு கார் கொடுங்க ஆண்டவரே, இந்த சொந்தக்காரனுக்கு முன்னாடி எனக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் அதை எடுத்து போட்டுட்டு நீங்கள் முழு மனதோட நம்புங்க. சொந்தக்காரனுக்கு முன்னாடி நான் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக நீங்கள் எல்லா இடத்துலையும் நல்லவர்களாக இருக்கணும். நீங்கள் சாட்சியாக வாழணும். கர்த்தர் சமுதாயத்திலையும் சபையிலையும் சாட்சியாய் நிற்பதற்கு கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. ஆனால் அவங்க முன்னாடி நல்ல பேர் எடுப்பதற்காக நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். அதே நேரத்தில் அவர்கள் புகழ்த்தும் போதும் அவர்கள் இகழ்த்தும் போதும் அதை நினச்சி ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, கலங்கவே வேண்டாம். எனக்கு இந்த சொந்தக்காரங்க மாயதான். எந்த சொந்தம்தான் உண்மையானவர் அப்படின்னா, எனக்கு ஒரு உண்மையான சொந்தக்காரர், என்னை குறித்து அக்கறை கொள்ளுகிற ஒரு சொந்தக்காரர், எனக்கு இருக்கிற ஒரு நல்ல சொந்தக்காரர் யார் அப்படின்னா, என் நலனிலே பிரியப்படுகிற ஒரு சொந்தக்காரர், என்னை எப்பொழுதும் தட்டி கொடுக்கிற ஒரு சொந்தக்காரர், என்னுடைய குறைவிலையும் என்னுடைய நிறைவிலையும் என்னோடு கூட இருக்கிற ஒரு சொந்தக்காரர், என்னுடைய பலவீனத்திலையும் என்னுடைய பலத்திலையும் என்னோடு இருக்கிற ஒரு சொந்தக்காரர். அவர் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் மட்டும்தான். அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டார், அவர் என்னை கைவிடவும் மாட்டார். ஆண்டவரே, இந்த சொந்தங்களை எனக்கு டீல் பண்றதுக்கு, அவங்கள சரியாய் நடத்துவதற்கு கர்த்தர் ஏற்ற ஞானத்தை கிருபையாய் கர்த்தர் தருவாராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.